时，看看繁华似锦和你的样子，伴你路几尺，但却离世，哪怕追天涯咫尺。从一相遇一开始，提及的每个字，都是只手不离的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。昙花一现，于几时又盛开的字，绚烂了曾经化作诗。几百陈年，点点字，都像一生死，任由光阴来发丝，隽永人生面励志。அவளை கொன்னுடுங்க. சரி. நீ ஓடி வராங்க. ரொம்ப பயமா இருக்கு. அவளோட தலையெழுத்து உங்களுக்கு தெரியுன்றதுனால அவளை அவளோட போக்கிலேயே விடுங்க. தயவு செஞ்சு அவளோட வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வந்துடாதீங்க. ஒருவேளை நீங்க அதுக்கு மாற நடந்துக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா நீங்களும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். தலையெழுத்துக்கு எதிராக நடந்துக்க கூடாதா? என்ன நடந்தாலும் சரி. அப்பா அம்மா ஆயிரம் படைகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா தாக்குறதுக்கு வர்றாங்கன்னு கோபுரத்துல இருந்து யாருமே வந்து சொல்லல. இத போய் ஜூவோவுக்கு சொல்லுங்க. மகாராஜா, அமைச்சர் ஜூவும் இங்க வரவே இல்லை. நிறுத்துங்க, நிறுத்துங்க. நாம கோயிலுக்கு போற வரைக்கும் வண்டியை நிறுத்தக்கூடாதுன்னு அமைச்சர் சொல்லிருக்காரு. எதுக்கு? இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு. தைய கோயில்ல உங்களை ஒருத்தர் பாத்து பாருன்னு அமைச்சர் எங்கிட்ட சொல்லிருக்காரு. அவர் சொன்னபடிதான் நான் செய்யறேன். நீ எதுக்கு கருப்பு தலைப்பு கட்டியிருக்க? என்ன பண்றீங்க? நீ மட்டும் இப்ப வண்டியை திருப்பலன்னா என்ன நானே அழிச்சுக்குவேன். வண்டியை திருப்பு. வாங்க வாங்க, வேகமா வாங்க.
அமர நம்ம வழிக்கு குறுக்க நிக்கிறான். நகர கதவை திறந்துருங்க. இளவரசரை கொன்னுடுங்க. போங்க. எழுந்துறீங்க. என்னங்க நீ எதுக்காக இங்க வந்த? சீக்கிரமா போயிடு. டியானியூன் எப்படி இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டா? அமைச்சர் ஜியோ நமக்கு துரோகம் பண்ணிட்டான். அப்புறம் தியானினோட சிப்பாய்களை உள்ள அனுப்பிட்டான். நீ போயிடு. வெளிய போயிடுங்க. இளவரசி, இளவரசி. அம்மான், உனக்கு ஒன்னும் ஆகலையே? நான் நல்லாதான் இருக்கேன். பத்ரம். அம்மான், 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 என்ன பாரு. நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறவா? ஜிச்சான், நான் கூட்டிட்டு போறேன். நீங்க அவங்கள கூட்டிட்டு போக கூடாது. வாய மூடு. மகாராஜாவும் ராணியும் இறந்து போயிட்டாங்க. இந்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணணும். உன்னதான் வாய மூடுன்னு சொன்னல. நீ வா, இங்க இருந்து கிளம்பலாம். நீங்க இத பண்ணக்கூடாது. வாய மூடு. நான் தான் சொல்றேன்ல, என் கூட வந்துருங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இங்க இருக்க வேண்டாம்.
கிளம்புங்க போலாம். என் உயிரை கொடுத்தாச்சு, நான் உங்களை காப்பாத்துறேன். வாங்க போலாம். டேனியல், உங்களோட குடும்பம் அவங்களோட சேர்ந்துட்டாங்கல்ல? அவங்களை கொல்லுங்க. இல்லங்க, யாராவது ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். தூரமா போங்க. போயிடுங்க. இளவரசி வந்துருங்க. அம்மா, அம்மா. அம்மான், இளவரசி, நம்ம வீட்டை இழந்துட்டோம். அம்மான், ஜாக்கிரதை. கவனமா இருங்க. இளவரசி போயிடுங்க. ஆசிரியரே, போங்க, போயிடுங்க. சீக்கிரம் வா. அம்மான், 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 அம்மான். இளவரசி, அம்மான். பேசாத. நீங்க எனக்காக நல்லா வாழணும். நீ என்ன பேசாத அம்மான். நான் உன்னை தெற்கு சிங்சானுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். அவங்க நாசு கிட்ட கூட்டிட்டு போறேன். அவங்க உன்னை பத்திரமா பாத்துப்பாங்க. உன்னை குணப்படுத்திடுவாங்க. எதுவும் ஆகாது அம்மான். அம்மான், அம்மான். அம்மான் இறந்துட்டா. எனக்குன்னு கடைசியா இருந்த அவளும் இறந்துட்டா. எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, அண்ணனும் இல்ல. எல்லாமே இருண்டு போயிடுச்சு. அம்மான், நீ எனக்காக காத்துட்டு காத்துட்டு. இசையில செஞ்சா என்னை விட திறமையானவன்.
என்னாச்சுமா உனக்கு இப்படி வேத்திருக்கு? உனக்கு எந்த நியமங்களும் தெரியாது. ஆசிரியரே, இனிமே என்னால வாழ முடியாது. நீங்க இப்போ இந்த மாதிரி உடைஞ்சு போயிடக்கூடாது. ஒருவேளை நீங்க இறந்துட்டீங்கன்னா அப்புறம் எப்படி பழி வாங்குவீங்க? பழி வாங்கணுமா? அந்த அரக்கர்களை கொல்றதுக்கு என்கிட்ட என்ன சக்தி இருக்கு? இந்த உலகத்துல புனித கருவியான ஒரு விளக்கு இருக்கு. அதுல அரக்கர்களோட ஆவி சக்திகள் அடங்கி இருக்கு. ஒருவேளை நீங்களும் அந்த விளக்கை ஏத்துனீங்கன்னா இந்த அரக்கர்களோட ஆன்ம சக்திகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆனா நீங்க அந்த விளக்கை ஏத்துறதுக்கு முன்னாடி நீங்க அதுகிட்ட ரத்தத்தை பலியா கொடுக்கணும். அதுக்கப்புறம் பலி கொடுத்த ஆன்மா அந்த விளக்குல ஆவியாயிடும். நான் புனித விளக்க தேட போறேன். அந்த அரக்கர்களை கொல்ல போறேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அரக்கர்களையும் கொல்ல போறேன். எங்க அப்பாக்காக, எங்க அம்மாக்காக, அண்ணனுக்காக, அம்மானுக்காக, நான் என்னோட மக்கள் எல்லாருக்காகவும் பழி வாங்க போறேன். இளவரசி, எனக்கு தீய சக்திகளை கத்துக் கொடுங்க. நான் அந்த விளக்க தேடணும். நான் என்னோட நாட்டுக்காக பழி வாங்கணும். என்னோட மக்களை காப்பாத்தணும். இளவரசி, இளவரசி எழுந்திருங்க. நீங்க அந்த புனித விளக்க கண்டுபிடிக்கணும்னா உங்களோட அடையாளத்தை நீங்க மறந்தாகணும் இளவரசி. அப்புறம் இன்னொருத்தன் மாதிரி நீங்க வாழ்ந்தாகணும். இந்த நாட்டோட இளவரசி இந்த உலகத்தை விட்டு மறையணும். சீக்கிரமா வேலையை முடிக்கணும். இங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? ஜவுகா, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் சாதாரண எழுத்துக்கள் இல்ல, அதெல்லாம் கவிதைகள். கவிதைகளா? அது எதுக்கு இங்க இருக்கு? நம்மள மாதிரி பணிப்பெண்கள் கவனமா இருக்கிறதுக்காக. இங்க நான் சின்ன வயசுல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஜியாக்கு மலையில இருக்கிற எல்லாரும் ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்பவும் வசதி வாய்ந்தவங்களாவும் இருப்பாங்க. நான் அதுக்குள்ள போறதுக்கு 6 மாசம் என்னோட பெற்றோர்கள் கிட்ட கெஞ்சி கூத்தாடினேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை அவங்களுக்கு ஏதோ சொல்ல முடியாத அளவுக்கு வியாதி இருக்கும்னு தோணுது. ஜாவக்கா, மொத்தத்துல நீங்க நினைச்சது அடைஞ்சிட்டீங்கல்ல? நான் இன்னமும் பணிப்பெண் தான். ஆனா நீங்க அமரர்களை பாக்குறீங்க. அக்கா, நீங்க இந்த இடத்த குப்பை ஆகிக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா சுத்தம் பண்ணு. சரி. இந்த செவரு எவ்வளவு உயரமா இருக்கு. ஒருவேளை ரெக்கைகள் இருந்தாலும் மேலே ஏறி பறக்க முடியாது போல. என்னாச்சு? அமரர்கள்.
பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. முறையா பாக்குறேன். அங்க பாரு அங்க போயிட்டு இருக்காங்க அமரர்கள் போயிட்டு இருக்காங்க. அமரர்கள் போயிட்டு இருக்காங்க. சரியா தெரியல. அங்க அமரர்கள் ரொம்ப அழகா இருக்காங்க. போதும், நிறுத்துங்க. போய் உங்க வேலைய பாருங்க. அடுத்த மாசம் வெள்ள நதியில இருந்து டிராகன் ராஜா வர போறாரு. சீக்கிரம் போங்க, போய் உங்க வேலைய பாருங்க. ஏற்கனவே ரொம்ப அவசரம் ஆயிடுச்சு. வா வா. சகோதரி, எனக்கு வயிறு வலிக்குது. அவங்க என்ன கட்டாயப்படுத்துறாங்க. நாளைக்குள்ள கொடுத்தாகணும். சரி சகோதரி, நான் உனக்கு உதவி பண்றேன். ஓ, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. இங்க பாரு, நேத்து ராத்திரி நீ எனக்கு பண்ணி கொடுத்த ரொட்டிய மேற்கு சுவர்கள்ல வேணும்னு கேக்குறாங்க. கண்டிப்பா நான் உனக்கு மறுபடியும் செஞ்சு கொடுக்கறேன். உங்களால முடிஞ்சதுன்னா எனக்கு தைக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. ஜியாங்கோ மலையில தைக்கிற கலைகள்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்கள்னு கேள்விப்பட்டேன். சரி சரி, நீ ரொம்ப இனிமையா பேசுற. சுவான், அவங்க மறுபடியும் உனக்கு என்ன சொன்னாங்க? அது ஒண்ணும் இல்ல. பாரு சுவான், அது வந்து உன்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கா? இல்ல இல்ல, என்கிட்ட இல்ல. எதுக்காக இப்போ நீ இப்படி பண்ற? இப்போ நீ யார விரும்புற? ஒருவேளை லியான் உன்னை ஏத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரா என்ன? நீ இந்த சாதாரணமானவங்க பத்தி பேசாத. இந்த வாட்டி நீ எனக்கு உதவி பண்ணியே ஆகணும். சரி சொல்லு, என்ன பண்ணணும்? அடுத்த மாசம் வெள்ள நரியில இருந்து டிராகன் ராஜா இங்க வர போறாரு. அதனால நெல்லிக்கு அக்கா சில வேலைக்காரர்களை அனுப்ப போறாங்க. நேலிக்கா? அப்பனா ஜியாங்கோ மலையில அமரர்கள் வாழ்ற இடமா? ஆமா ஆமா, அந்த இடத்துல எந்த தப்புமே நடக்காதாமா. ஆனா நம்ம ஏதாவது பண்ணி அங்க போயே ஆகணும். மெதுவா பேசு. என்ன இது? ஜோவா அக்காவுக்கு லிங்கிங் நாட்டோட பூசணிக்காய் விதைகள்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஒருத்தர்கிட்ட இருந்து மலையில இருந்து வாங்கிட்டு வர சொன்னேன். சூ, நீ தான் ஏதாவது பண்ணி ஆகணும். உனக்கு அந்த திறமை இருக்கு. உன்னோட வேலை முடிஞ்சதும் அவங்க கிட்ட போய் எப்படியாவது சம்மதிக்கவே. சரி, பண்ணிட்டா போச்சு. அக்கா, நான் ஏதாவது பண்ணணுமா? சுவான், இவன் தான் என்னோட அக்கா பையன். அடிக்கடி இவன் இங்க வந்துட்டு இருப்பான். 20 வயசு ஆகுது. இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பாருங்க. வணக்கம். ஹலோ. சுவான், உனக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். வெள்ள நதியில இருந்து டிராகன் ராஜா வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் பணியாளர்களை தேடுறதுல பரபரப்பா இருக்காங்க. நான் உன்கிட்ட ஒரு சின்ன கோரிக்கையை வைக்கிறேன். எனக்கு உன்னோட அபிப்பிராயம் தெரியணும். நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்க்கா. சுவான், நீ என்ன அத்தனை கூப்பிடு. நீ ஒன்னும் வெளியால் கிடையாது. என்னோட குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டல்ல. நீங்க சொன்னீங்கன்னா நான் பண்ணுவேன். ஆனா என்ன சொல்றீங்கன்னு தான் புரியல. சுவான், என் அக்கா பையனுக்கு கொஞ்சம் புத்தி மந்தமா இருக்கும். ஆனா அவன் ரொம்ப நல்லவன். பாவம், அவனை பெத்தவங்க சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. எனக்கு அவனை நெய்லிக்கு அனுப்பணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. வா, உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். நம்மளோட குருவும் வெள்ள நதியோட டிராகன் ராஜாவும் நெருங்கிய நண்பர்களா தெரிவாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படி கிடையாது.
ஒருவேளை அவரு இந்த முறை ஏதாவது உள்நோக்கத்தோட இங்க வரலாம். இங்க எல்லாமே பாக்குற அளவுக்கு சுலபம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெய்லியோட சுற்றுச்சூழல் வித்தியாசமா இருக்கும். ஜுவான், ஆனா நீ எல்லார விட ரொம்ப ரொம்ப சிறந்தவ. அதனால நீ அக்கா பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன். அப்புறம் அவனை பாத்துக்கறதுல நீதான் எனக்கு உதவி பண்ணணும். அப்புறம் கண்டிப்பா அவன் அங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். ஜுவான், ஜுவான், உனக்கு சம்மதமா? சரி. நிஜமாவா? நிஜமாதான். நல்லது. நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஹர்மன், முதல்ல இந்த சேவல் கூட விளையாடுறத நிறுத்து. வா வா. கைய கூட. இனிமே நீங்க 2 பேரும் ஒரே குடும்பம். சிதி, எவ்வளவு மோசமா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஒரு வாட்டி அவளை பாருங்களேன், எவ்வளவு அசிங்கமா இருக்கானு. இவ குங்கினுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. இவ எனக்கு தகுதியானவ கிடையாது. என்ன பேசுற? ஆமா ஆமா, நீ எனக்கு தகுதியானவ கிடையாது. அவர் சொல்றது சரிதான். நான் தகுதியானவ இல்ல. இல்ல ஜுவான், இத பார், நான் உன்ட சொல்றேன்ல, மறுபடி நீ என்ன தொல்லை பண்ணாத. எனக்கு நிறைய வேலை இருக்கு. டேய் நிறுத்துடா. நீ என்ன பேசிட்டு இருக்க? சேவல், நம்ம போலாமா? ஹர்மன், ஜுவான், ஜுவான், அவன் இப்ப கொஞ்சம் கோவமா இருக்கான். அதனால நீ இத மனசுல வச்சுக்காத. இல்ல இல்ல, நான் வச்சுக்க மாட்டேன். உங்க அக்கா பையன் வெளிப்படையாவும் அப்புறம் முகத்துக்கு நேராவே சொல்றாரு. ரொம்ப உண்மையான மனுஷன். ஆமா ஆமா. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பனா உங்களுக்கு இப்ப நிச்சயம் ஆயிடுச்சு. சரி. நான் உங்களை ஒரு உதவி கேட்கணும். அட, எதுக்கு தயங்குற? கேளு. இப்பதான் நாம 2 பேரும் ஒரே குடும்பம் ஆயிட்டோம்ல. இந்த பூசணிக்காய் விதைகளை சுயா உங்களுக்கு கொடுக்க சொன்னா. சுயா இப்பெல்லாம் ரொம்பவே கடினமா உழைக்கிறான். அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? தெரியும் தெரியும். நான் இத பத்தி யோசிக்கிறேன். சரியா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப நல்லவ. அப்பனா சரி, நான் இப்போ கிளம்பலாம்ல? சரி, போய் ஓய்வு எடுத்துக்கோ. போ. சரி, பத்திரமா இரு. கொஞ்சம் பணம் இருந்தா கூட. அட, என்ன அது? சீக்கிரம் போங்க. தள்ளுங்க. இதுல உன் பேர் இருக்கா? தள்ளுங்க. என் பேரும் இருக்கு. நீ அங்க பாரு, உன்னோட பேரும் இருக்கு. இதுல உன் பேர் இருக்கு. நல்ல விஷயம்ல. இது ரொம்பவே நல்ல விஷயம். அது உன்னோடது? என்னோட பேரும் இருக்கு. சரிதான். யார் நீ? இவ்ளோ பயங்கரமா இருக்க? நான் குஞ்சுவானோட குஞ்சுனோட நண்பன். குஞ்சுவா, என் சித்தி சொன்னது சரிதான். நீ அவ்வளவு கேவலமாலாம் இல்ல. நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. ஆமா. போதும் போதும். உங்க பேர் இருக்கிறவங்க வந்து உடைய எடுத்துக்கோங்க. சரி சரி, வா வா சீக்கிரம். அங்கதான் பேர் இருக்கு. வா. இந்த குகைக்கு அந்த பக்கம் சியாங்கோ மலை இருக்கு. இதுல நான் உங்களை நிறையவே ஈடுபடுத்தி இருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சில நியமங்களை சொல்ல போறேன். நீங்க அங்க உணவுலையும் உடையிலையும் சுத்தமா இருக்கணும். ஒருவேளை உங்க பேர்ல யாருக்காவது கெட்ட அபிப்பிராயம் வந்தா உங்க வாழ்க்கை சுலபமா இருக்காது. நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என் கூட வாங்க.
ஜுவான் 4 மணி நேரமா நடந்துகிட்டு இருக்கோம். எப்பதான் போய் சேருவோமோ? ஜியாங்கோ மலையோட நெய்லி அங்க இருக்கு. நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க அங்க என்ன பார்த்தாலும் கத்தவே கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க. மறுபடியும் ஏறணுமா? இந்த அமரர்கள் எவ்வளவு உயரத்துல வாழ்றாங்க. சீக்கிரம் சீக்கிரம் போங்க. ஏய், அங்க பாரு அங்க பாரு. எல்லாரும் என் பின்னாடியே வந்துட்டுங்க. உங்க பொருள் எல்லாம் அங்க இங்கன்னு போடக்கூடாது. உங்களோட தலையை குனிஞ்சுக்கோங்க. அங்க இங்கன்னு பார்க்க கூடாது. ஏன்னா இங்க எல்லா இடங்கள்லயும் நியமங்கள் இருக்கு. என்னோட அனுமதி பெறாம நீங்க எங்கேயும் போகவும் கூடாது, ஓடவும் கூடாது. முக்கியமா மலையோட பின்பகுதியில அந்த இடத்தை தடை செஞ்சிருக்காங்க. அப்புறமா நான் சொல்லலன்னு குத்தம் சொல்லக்கூடாது. ஒரு தடவை நாம இத தாண்டி போயிட்டோம்னா அப்புறம் தூசி மாதிரி மறைஞ்சு போயிடுவோம். நான் சொன்னது கேட்டுச்சா? கேட்டுச்சு. அங்க நிங்பி அறை இருக்கு. எல்லாரும் நல்ல விதமா நடந்துக்கணும். சரி சரி வாங்க போங்க போங்க சீக்கிரம் போங்க. கிளம்புங்க போங்க. விளையாடாம உள்ள வா. என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள போ. வா வந்து இங்க நில்லு. ஜுவா நீங்க பாரு, வேற எங்கேயும் பாக்காதீங்க. குயின் குயின் வந்துட்டு இருக்காங்க. குயின் குயின் அவர்களே, எல்லா பணியாளர்களும் இங்க வந்துட்டாங்க. ஜிசின் நன்சிங், அவங்க உங்களுக்கு அவங்க வேலையை காட்டுங்க. சரி. அப்புறம் இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுங்க. சரி. அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்காருன்னு. எனக்கு ரொம்ப நல்லா நல்லா வாசிக்கிறாரு. ரொம்ப அழகா இருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் என்னைக்குமே இந்த மாதிரி வாசிக்கிறத கேட்கவே இல்லை தெரியுமா? வா வா நீயும் பாரு. நல்லா இருக்கு. சத்தம் போடாத. ஜியூன் அவர்களே, இவங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டாங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? என்ன எல்லாருமே புதுசா வந்த பணியாளர்களா? ஆமா, இவங்க எல்லாரும் புதுசா வந்த பணியாளர்கள். ஏன்னா அடுத்த மாசம் வெள்ளை நதியில இருந்து டிராகன் ராஜா வராருல்ல. அமரர்கள் எவ்வளவு அழகா இருக்காங்க. அங்க பாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யாரும் ஜியூன் அவர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுதா? இந்த வளையல் படிகத்தால செய்யப்பட்ட ஒண்ணு. ரொம்ப அருமையா செய்யப்பட்டிருக்கு. இது உன்னோடதா? ஆமா, இது எங்க அம்மாவோட நினைவு சின்னம். பொம்பளை பைத்தியம். அருமையான நறுமணம். அமரர்கள் என்ன இவ்வளவு கேவலமானவங்களா ஆயிட்டாங்க? இங்க பாரு, உனக்கு நான் ஒரு முத்தம் கொடுக்கலாமா? அசிங்கம், கேவலமா இருக்கு. இங்க வாங்க, இவளை கூட்டிட்டு போங்க. சுயா, 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 எழுந்திரி சுயா. ஆச்சரியமே இல்ல, ஜீவன் சாமி எவ்வளவு அழகா இருக்காருல்ல. பார்த்து பத்திரம். ஒருவேளை நான் பொண்ணா இருந்தாலும் நானும் பார்த்து மயங்கிருப்பேன். பார்த்து பத்திரம். அது சுயா, சுயா, நீங்க அவரோட அழக பார்த்து மயங்கி விழுந்துட்டீங்க. ஆனா இப்போ
மோசமான விஷயம் என்னன்னு தெரியுமா? எல்லா அமரர்களும் வெளியேற்றாங்க. அவர் இதுக்கு முன்னாடி எல்லாம் வெளியில வந்துகிட்டு இருப்பாரு. அவர் அவமானப்பட்டதால இப்பெல்லாம் வெளியிலேயே வர்றதில்ல. உங்கள மாதிரியான கடவுளுக்கு கூட பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குல்ல? இப்படி சுத்தமான காத்து மாதிரி நீங்க இப்படி வருத்தமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவ சியாங்குல இருக்கா. யாரு? அவ ஜியாங்கில இருக்காளா? இல்ல, அவளை ராஜகோட்ல இருந்து எங்க அண்ணா தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. அவளை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு எங்க அண்ணா ரொம்ப நம்பிக்கையா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா அவளே இங்க தானா வந்து சேர்ந்துட்டாளா என்ன? அவ எதுக்காக இங்க வந்தா? திருப்பி கொடுக்கறதுக்கு. அமரர்கள், மனிதர்கள், அரக்கர்கள் இந்த 3 பேருமே 1000 வருஷங்களா சம நிலையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. நீங்க அவளை காப்பாத்த போய் அங்கிருந்து சிப்பாய்களை கொலை பண்ணிட்டீங்க. 1000 வருஷங்களா இருந்த விதிகளை மீறிட்டீங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அவ எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படின்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கலாம்னு விரும்புறேன். இத கொடுங்க. எனக்கு தெரியல இந்த காதல் தற்காலிகமானதா இல்ல நிரந்தரமானதான்னு. நான் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவ இப்ப ரொம்ப அறிவாளி ஆயிட்டா. ஆனாலும் பரவாயில்ல, அவ கூட விளையாடுறதுக்கு எனக்கு நிறைய நேரங்கள் இருக்கு. சரி, விளையாடுங்க. உங்க மனசு ரொம்ப உயர்ந்ததா இருக்கு. அதையும் விட உயர்ந்தது. ஆனா எனக்கு இப்ப நிறைய கடமைகள் இருக்கு. அப்படியா? எனக்கும் கொடுங்க. சிவான், நீ எங்க வேலை செய்ய போற? நான் குவான் கோயில இருக்கிற பூக்களையும் செடிகளையும் பராமரிக்க போறேன். அப்படின்னா நான் என்ன பண்றது? நானும் வந்து சுத்தம் பண்ணட்டுமா? சிவான், அந்த குகை எங்க இருக்கு? இது பாருங்க, எனக்கு என்னமோ ஆம்பளைங்க வேற வேலை பாக்குறது தான் நல்லதுன்னு தோணுது. ஜோடிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தூரமா இருந்தாதான் அவங்க காதல் நீடிக்கும். புரியுதா? புரியல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நான் பூக்களையும் செடிகளையும் பராமரிக்க போறேன். அதனால நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறமாவே சந்திக்கலாம். சரியா? புரியுதா? சரி சரி, வாங்க போலாம். எனக்கும் கொடுங்க. நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க. அவளுக்கு கொடுங்க. அதாவது நான் பூக்களை பாத்துக்கணும். நீங்க எனக்கு வாளியும் தோல் குச்சியும் கொடுக்குறீங்களா? வாளியும் தோல் குச்சியுமா? எதுக்கு? நான் தண்ணி எடுத்துட்டு வரணும்ல. தண்ணி இல்லாம பூக்கள் எப்படி பூக்கும்? அப்படியா? நீ எப்படி இந்த இடத்துக்கு அழுக்கு தண்ணி எல்லாம் கொண்டு வர முடியும்? அப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் இப்பவே எச்சரிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே புனிதமான செடிகள். அத பராமரிக்கிறதுக்கு வானத்துல இருந்து நீர் பொழியும். ஒவ்வொரு செடிக்கு ஏத்த மாதிரி தனித்தனியா நீர் பொழியும். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நீ போலாம். அடுத்து ஜுவான், நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். உனக்கே பரவாயில்ல, வசதியா இருக்கு. பூக்களும் செடிகளும் பாத்துக்கிட்டா போதும். ஆனா எனக்கு பாரு, கொக்குங்க என்ன குத்திக்கிட்டே இருக்கு. விட்டா என்ன சாப்பிடும் போல. என்ன ஒரு மாயலோகமா இருக்கு. மிருகங்களும் மனுஷங்கள தொல்லை பண்ணுது. உனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். உண்மையா சொல்லணும்னா மிருகங்களும் மனுஷங்க மாதிரி தான். அதுங்க கிட்ட நம்ம எவ்வளவு அன்பா இருக்கோமோ அதே மாதிரிதான் அதுங்களும் அன்பா இருக்கும். அதனால நீ
3000，为一念成言，终不舍与你话离别。彼岸菊花灯虽然心不灭，我愿化作烟云相伴，待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。彼岸菊花灯虽然心不灭，我愿化作烟云相伴，待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘，阅尽这凡世的情怀。